பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு உரித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தின் பயிற்சி வகுப்பில் 26வது பாடத்தை இப்போது நாம் ஆரம்பம் செய்கிறோம். இதில் நாம் சூரத்துல் அஸ்ரை கற்றுக்கொள்ள போகிறோம். காரியுடன் அல்ல, இது சூரத்துல் அஸ்ரை இப்போதான் நம்ம முதல்ல கற்றுக்க போறோம். அடுத்த ஒரு பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை காரியோட கற்றுக்கலாம். 5 சூறாக்கள் நிறைவுபடுத்தினோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து 4 குல் சூறாக்கள், அடுத்து இப்ப சிறிய சூறாவாகிய சூரத்துல் ஆஸ். அல்ஹம்துலில்லாஹ், இதுல ஒரு டிப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நன்கு நிமிர்ந்து நின்று ஓதணும், சரிங்களா? அதனால் நமக்கு மூச்சு உள்ளிருந்து இழுக்கவோ கடினம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அனுபவபூர்வமான ஒரு விஷயம். அதனால குனிஞ்ச மாதிரி ஓதுறது, அப்படி ஓதாம அப்படி நிமிர்ந்து இருந்து ஓதும் போது ஸ்டாமினா எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. மூச்சு நம்மளுக்கு அதிக சீக்கிரத்துல காலி ஆகாது. மூச்சு விடுதல் எளிதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நுரையீரலில் உள்ள முழுமையான ஆக்சிஜனையும் தடையின்றி பயன்படுத்துறதுக்கு இப்படி நிமிர்ந்து உட்கார்ந்தாதான் அந்த ஆக்சிஜன் லெவல் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்பது நம்மளுக்கு நல்ல முறையில் ஃபங்க்ஷன் ஆகும், ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் அஸ்ர் இப்போ நம்ம வேர்ட் பை வேர்டா கத்துக்க போறோம், ஓகேங்களா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر. ஒன் பை ஒன் அப்ப தெரிஞ்சுக்கலாமா? வல் ஆஸ் வி, இதை நம்ம நிறுத்தும் போது சுக்குன் இதான் நிறுத்தும். அதனால வல் ஆஸ், வல் ஆஸ். ரா என்பது சுக்குனாக நிறுத்தப்படுகிறது. அதுக்கு முன்பாக சுக்குன் இருக்கு, அதுக்கு முன்பாக ஃபத்தா இருக்கனால தரிப்பமாக, அதனால தரிப்பமான ரா. சாது நல்லா வரணும், ஐன் நல்லா வரணும், ஓகேங்களா? வல் ஆஸ், வல் ஆஸ். சேருங்க. வல் ஆஸ், வல் ஆஸ், வல் ஆஸ், வல் ஆஸ். இந்த சூரோட ஃபினிஷிங் பல பேருக்கு வராது. மற்ற சூரா மாதிரி இப்ப அஹது, ஃபலக், நாஸ், ஆலமீன் இதெல்லாம் கூட ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கா. 2 சுக்குன் எடுத்துறதுனால நிறைய பேர் இல்ல கல்குலா செய்வாங்க. அஸ்ரு, வல் அஸ்ரு, ரு ரு அப்படிம்பாங்க, சரிங்களா? தப்பு. வல் ஆசோ அப்படின்னு சொல்லணும். ரா காணாமலும் பெருகிட வலாஸ், வலாஸ், வலாஸ் அப்படின்னு ராவா காணாமலும் ஆக்கிடுவாங்க. தெரியணும், தடிப்பமா அது தெரியவும் செய்யணும், கல்குலாம் வரக்கூடாது. இன் பிட்வீன் கரெக்டா வலாசோ, வலாசோ. ஓகே. இன்னல் இன்சான, இன்னல் இன்சான குன்னா அதோட சேர்ந்து இஃபா வருவதற்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள்ஸ். நான் பல தடவைகள் மாணவர்களுக்கு சொல்வது உண்டு. இன்னல ஒன்லே ஒன்னா இருக்கு, இன்சான்ல ஒன்னாவோட இஃபா இருக்கு. அதை நம்ம இஃபான் ஷார்ட்டா சொல்றோம், ஓகேங்களா? இன்ன நாக்கு மகரஜ் தொட்டு, இன்சான் நாக்கு மகரஜ் தொடாம கேப்ல அந்த ஏர்ல இருந்தே சொல்லுவோம். இன்னல் இன்சான, இன்னல் இன்சான, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். இதுவும் தடிப்பமான ரா, சுக்கூனுக்கு முன்பாக சுக்கூன், அதுக்கு முன்பாக தம்மா, ஓகேங்களா? லஃபீ ஹுஸ்ர், லஃபீ ஹுஸ்ர், லஃபீ ஹுஸ்ர், 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 ஹுஸ்ர் அப்படி சொல்லக்கூடாது. அதுக்காக ரா காணாம போற மாதிரி ஹுஸ், ஹுஸ், ஹுஸ் அப்படின்னு காணாமலும் பெறக்கூடாது. தெரியணும், தடிப்பமான ரா தெரியணும். லஃபீ ஹுஸ்ர், லஃபீ ஹுஸ்ர். வல் ஆஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் إلا الذين آمنوا وعملوا الصالحات. إلا الذين، إلا الذين، إلا الذين، ذين ذال، ஓகேங்களா? தீன கிடையாது, ஜீன கிடையாது. إلا الذين، إلا الذين آمنوا، آمنوا، آمنوا. இல்ல அதுக்காக அப்படின்னு ஆமனு இல்ல, ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி. இதுல சில பேர் ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தின்னு சொல்லக்கூடிய பலர் இருக்கிறாங்க. பல இடத்துல நான் கேட்ட அனுபவம் உண்டு. வஅமிலு இல்ல, வஅமிலு, வஅமிலு ஸாலிஹாத்தி, வஅமிலு ஸாலிஹாத்தி. ஸா தடிப்பமான உயர்வான எழுத்து, ஸா, சா இல்ல, ஸா. வஅமிலு ஸாலிஹாத்தி وتواصوا بالحق. நிறுத்தும் போது கல்குலா செஞ்சு நிறுத்திடுவோம். சேர்த்து போது ஹக்கி வதவாசவுன்னு கண்டினியூ பண்ணிக்கலாம். எனவே இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். وتواصوا بالحق، وتواصوا بالحق، وتواصوا بالحق. சொன்னீங்களா? கடைசி ஒரு தடவை சொல்லுங்க.
وتواصوا بالحق وتواصوا بالصبر. இது வந்து ரா தடி ஃபினிஷிங்ல வருது, முன்பாக சுக்குன், அதுக்கு முன்னாடி ஃபத்தானால தடிப்பம் தான். அதனால 3 ஆயத்தோட ஃபினிஷிங்குமே ரா ஃபினிஷிங் தான், அதுவும் தடிப்பமான ரா ஃபினிஷிங் தான். சபர் சபர் பா கல்கலா சபர் 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 அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? وتواصوا بالصبر وتواصوا بالصبر وتواصوا بالصبر அப்படின்னு சொல்லி நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா? إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالحق وتواصوا بالصبر. அவ்வளவுதான். மாஷா அல்லாஹ், இந்த சூறாவை நம்ம முழுமையாக பயிற்சி எடுத்தோம். அதிகமாக நம்மளுடைய நாவில் வரக்கூடிய, தொழுகையில் வரக்கூடிய சிறிய சூறாவில் இதுவும் ஒன்று. இதை நம்ம ப்ராப்பராக உதவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். மாஷா அல்லாஹ், இதில் இனி தவறே வரக்கூடாது. உண்மையாகவே இது ஃபினிஷிங்கில் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு சூறா தான். அதை நம்ம நல்ல முறையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஒரு அமர்வில் காரியோடு சேர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், முழுமையாக தரோ பண்ண போகிறோம். அல்லாஹ் நமக்கு அருள் புரியட்டும். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله. ما بعد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 27வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். 27B. இதில் நாம் சூரத்துல் அஸ்ரை காரியோடு சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண போறோம். யார் அந்த காரி வர்றாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, ஹைர். இதில் ஒரு குறிப்பை இன்ஷா அல்லாஹ் இப்போது நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். குர்ஆனை நாம் ஓதும் பொழுது நிமிர்ந்து அமர்ந்து ஓத வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு மூச்சு பயிற்சி என்பது நல்ல முறையில் நமக்கு கிடைக்கும். மூச்சு வாங்காம நம்ம டயர்டாக ஓதுறதுக்கு மாஷா அல்லாஹ் இது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால சோது உட்கார்ந்த மாதிரி, குனிஞ்சு தலை கழுத்து தொங்க போட்ட மாதிரி அந்த மாதிரி இல்லாம நல்லா ஸ்டிஃபா போல்டா உட்காந்து நம்ம குர்ஆன் ஓதணும். அதே மாதிரி இந்த மத்துகளுடைய பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கணும். காரியோட ஓதும் போது மாஷா அல்லாஹ் இதுவெல்லாம் நமக்கு கூடவே சைமல்டேனியஸா கரெக்டா வரும். அந்த பக்கம் போயிடாம இந்த பக்கம் போயிடாம நம்ம நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டா ஓதுவதற்கு காரியோட ஓதுறது நம்மளுக்கு மாஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த அடிப்படையில தான் மாஷா அல்லாஹ் நம்ம காரியோட சேர்ந்து ஓத போறோம். இப்ப யார் நமக்கு காரி அப்படின்னு சொன்னா, ஷேக் மிஷாரி அல் அஃபாசி, ராஷித் மிஷாரி அல் அஃபாசி அவர்களுடைய கிராத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் அஸ்ருக்கு நம்ம இப்பொழுது நாம் பிராக்டிஸ்க்காக எடுத்துக்கொள்ள போகிறோம். மாஷா அல்லாஹ் இவருடைய கிராத் என்பதும் ஒரு அற்புதமான கிராத். அதிகமான வாலிபர்களால், வாலிப ஆண்கள் பெண்களால் இவருடைய கிராத் என்பது கேட்கப்படுகிறது. மாஷா அல்லாஹ் தஜ்வீதோடு ஓதக்கூடிய காரிகளில் இவங்களும் ஒரு சிறந்த காரிகளாக உலக அளவில், அகில அளவில் பார்க்கப்படுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம சூரத்துல் அஸ்ர இவர்களோடு சேர்ந்து இப்போது ஓத போகிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சொல்லுங்க. வல்அஸ்ர் والعصر والعصر إن الإنسان لفي خسر إن الإنسان لفي خسر إن الإنسان لفي خسر إن الإنسان لفي خسر إن الإنسان لفي خسر. அடுத்த வசனம் சற்று பெரிய வசனம். இன்ஷா அல்லாஹ் நம்ம எப்படி இவங்க ஓதுறாங்கன்றது கேட்டு ஓத போறோம். إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. சொல்லுங்க. إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. خير. அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். ஷேக் மிஷார் அல் அஃபாசி அவர்களுடைய கிராத்தை கேட்டு நம்ம பயிற்சி செய்தோம். இது ஒரு ரிஹர்சல். இதே மாதிரி தான் நம்ம
அடுத்தடுத்த சூறாக்களை நம்மளுக்கான நேரங்கள் இருக்கும்போது ஃப்ரீ டைம்ல நம்ம கேட்டுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு பாடத்தை ஒரு பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூறாவை நம்ம 2 வசனங்கள் சேர்த்து ஓதுவதும் கூட கூடும். ஏன்னா அப்படி நிறைய பேர் பழகிருப்பீங்க. அப்படியும் ஓதலாம் என்பதற்காக ஒரு நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. இப்படி நாம பாதி இடத்தில் நிறுத்தி எடுத்து ஓதுவதும் கூடும் மூச்சு பத்தல் அப்படின்னு சொன்னா, ஆக எந்த ரீதியிலும் நம்ம ஓதலாம். ஒரேடியாக ஓதுவதும் சரி, அல்லது இப்படி நம்ம நிறுத்தியும் எடுத்தும் ஓதலாம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ல நமக்கு சிறந்த முறையில் ஓதுவதற்கு அருள்புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.